அனைவருக்கும் வணக்கம். இன்று எல்லாம் குழந்தைகளுக்காக ஆல் ஃபார் சில்ட்ரன் நிகழ்ச்சியில் மாங்காய் ஜூஸ். இங்க பாத்தீங்களா, மாங்காய். ஆனா இந்த வருஷம் எல்லாரும் சொல்றாங்க அவ்வளவுக்கா மாங்காய் காய்க்கல. தமிழ்ல நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது, பொங்கும் காலத்துக்கு புளியங்காய், மங்கும் காலத்துக்கு மாங்காய். நம்முடைய தட்பவெட்ப நிலை மாறுகின்ற பொழுது மாங்காய் குறைவாக காய்க்கிறது. அதனாலதான் நமக்கு சரியா மழையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட காலத்துல எதுக்கு நான் மாங்காய் ஜூஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னா, மாங்காய் குளிர்ச்சியானது, கோடை காலத்துக்கு ஏற்றது. ஒரு மாங்காயை இங்க பாருங்க, இப்படி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை மிக்சியில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு வழுவழு என அரைத்து தண்ணீர் ஊற்றி, இதோ பாருங்க, இப்படி ஜூஸாக குடித்தால் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பீங்க, ஐஸ் பெட்டியில இந்த மாங்காய் ஜூஸ வச்சு மாம்பழ ஜூஸ வச்சு குடிச்சா நல்லா இருக்கணும். ஆனா மாம்பழம் சூடு, மாங்காய் தான் குளிர்ச்சி. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் பாருங்க, இந்த தோலோட இப்படி தோலோட நறுக்கி போடணும். தோல்ல தான் 50% சத்து இருக்கிறது. அதனால மாங்காய் ஊறுகாய் போடும்போது கூட மாங்காய் நல்லா கழுவிட்டு தோலோட தான் நறுக்கி போடுவாங்க. மாங்காய் பச்சடி செய்யும் போதும் கூட தோலோட தான் போடுவாங்க. கடைகள் முன்னால், பள்ளிக்கூடம் முன்னாலங்கள் எல்லாம் அப்படி அழகா கீத்து கீத்தா விற்பாங்க பாத்தீங்களா, அதுலயும் தோலோட தான் இருக்கும். உப்பு மிளகாத்தூள் போட்டு வைப்பாங்கல்ல, அங்கேயும் அப்படி இருக்கும். அதனால இந்த கோடைக்கால வெயிலுக்கு ஏற்ற மாங்காய் ஜூஸ் செய்து நாம் குடித்தோமானால் நம் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். மறுபடியும் சொல்றேன், மாங்காய இது போல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சியில போட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு அத தண்ணி ஊற்றி கலக்கும் போது கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நீங்கள் குடித்தீர்களானால் உங்கள் உடலுக்கு நல்லது. பாருங்கள். வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க. ஒரு 13 பேர் கூட இதை பார்த்து கமெண்ட் சொல்றதெல்லாம் நேரம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த முறையாவது நீங்கள் பாருங்கள். மாங்காய் ஜூஸ் மிகவும் நல்லது. எல்லாம் குழந்தைகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். நன்றி, வணக்கம்.